விழுமியங்களையும் மறுத்தும் மறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சமுதாயத்தினருக்கு இன்றைய நற்செய்தி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம் எருசலேம். ஆனால் அந்நகரம் தன்னுள் இருந்த பெருமைகளின் பொருட்டு கடவுளை உதறி தள்ளியதால் அது அழிக்கப்படும் என்று இயேசு இன்று முன்னறிவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையிலும் பல்வேறு தருணங்களில் இயேசுவை மறுதலிக்கும் நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. நமது முன்னோர்கள் சமூக சாதிய கட்டுப்பாடுகளிலிருந்து கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் அவர்களுக்கு அளித்த விடுதலையின் மேன்மையை உணர்ந்திருந்ததால் அவர்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் தங்களது வாழ்வாக்கினர். ஆனால் இன்று வாழும் சமூகத்தினருக்கு இந்த கிறிஸ்தவம் ஒரு சடங்காக மாறிவிட்டது. இதே நிலை தொடர்ந்தால் நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கு இந்த ஒரு கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் வேண்டாய் பொருளாக மாறக்கூடிய தருணம் தொலைவில் இல்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் அழிக்கப்படும் பொழுது அதனோடு தொடர்ந்து மனித மாண்புகளும் சமூக நீதியும் அழிக்கப்படும் என்பது நிச்சயம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை நமக்கு அடுத்திருப்பவர்களோடு பகிர்ந்து கொண்டு கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் அழிவதிலிருந்து தடுப்போம்.